தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். ஓட்டையும் நாட்டி வைக்க மாட்டாரு. ஆனா அவர் சொந்த கட்சியை ஒத்துட்டாரு. அவருக்கு இருந்த இது இருக்கு இல்ல, மக்கள் நீதி மையம், அது ஏன் எலெக்ஷன்ல போன தடவை நிக்கல? எம்பி எலெக்ஷன்ல கட்சியை ஒத்தாரா இல்லையா? அதுக்கு முந்தின எம்எல்ஏ எலெக்ஷன்ல 100 தொகுதி தான் இருந்தாரு, மீதி 100 சொல்ற தொகுதி வேற ஆளுங்களுக்கு கொடுத்து விட்டாரு. அப்ப ஏன் நிக்கல? இப்ப அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாரு, அது கட்சியை வித்து தானே வாங்கினாரு. கட்சி போட்டி போடாம இதுதானே பண்ணணும். திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து தானே வாங்கினாரு. எந்த திமுகவை எதிர்த்தாரோ, எந்த திமுகவை கேவலமா பேசினாரோ அந்த திமுகவுக்கு ஜாலியா அடிச்சுட்டு ஒரு ராஜ்யசபா இது பண்ணிட்டு சீட்டை வாங்கிட்டு போனவரு நாட்டை வைக்க மாட்டேன், ஓட்டை வைக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஓட்டை வைக்க மாட்டேங்கிறீங்கல்ல. உங்க ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கான் உங்க திமுகவில் இருக்கிறாங்க. அவனோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஓட்டை விற்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சேர்ந்த கூட்டம் யாரோட கூட்டம் கேட்டாருன்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது அண்ணாதுரையான். அண்ணாதுரை இருந்தது 1969. இவருக்கு அப்ப 14 வயசோ 13 வயசோ. 13 வயசுல அண்ணாதுரை ஒரு எண்ணத்தை கற்றுக் கொடுத்தாரு. இவர் எண்ணத்தை கத்துக்கிட்டாரு. இவர் ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸே தாண்டல, எல்லாம் ஃபெயிலு. இவர் எங்க போய் கத்துக்கிட்டாரு? எந்த டீச்சர்கிட்ட கத்தாரு? எந்த இவர்கிட்ட போய் அண்ணாதுரை தமிழை கத்துக்கிட்டேங்கிறாரு. அப்புறம் அண்ணா பெரியாரின் பேரன், காந்தியின் பேரன்கிறாரு. காந்தியோட பேரன் பெரியார், ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன். காந்தி சுதந்திரத்துக்காக போராடினவரு. ஈவேரா வந்துகிட்டு சுதந்திரம் கொடுக்காடான்னு சொன்னவரு. காந்திக்கு சுதந்திரத்துக்கு ஜெயிலுக்கு போனாரு. ஈவேரா சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி கட்டினாரு வீட்டுல. சுதந்திரம் கொடுத்தது தப்புன்னு. இவங்க 2 பேரும் பேர் என்ன, எப்படி யாராச்சும் ஒருத்தர் பேருன்னு சொன்னா பரவாயில்ல. அது ஈவேரெல்லாம் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாடாச்ச. நீங்க வந்துகிட்டு தமிழ்ல கத்துக் கொடுத்தவங்கிறீங்க. பேசுறதும் ஒரு பொருத்தமா பேசணும். எழுதி வச்ச 4 பேர்கிட்ட நான் பேசுறது ரைட்டானு பேசணும். அதனால அவர் கோமாளித்தனமா உளறிக்கிட்டு இருப்பாரு எப்பவுமே. ஆமா, அவர் ரொம்ப இதுவா பேசுறது அவரே நினைச்சுக்குவாரு. ரொம்ப வித்தியாசமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு ஃபுல் ஸ்டாப் இல்லாம பேசுவாரு. அதனால யாருக்குமே புரியாது, அவருக்கே புரியாது. அவர் என்ன பேசினாரு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்கும். அதனால அரசியலுக்கு அன்ஃபிட் அவரு அப்படிங்கிறத மக்களும் நிரூபிச்சுட்டாங்க, அவரும் நிரூபிச்சுட்டாரு. கட்சியில எவனாச்சும் இருக்கானான்னு பாருங்க. இப்போ இது பிரச்சாரம் செய்ய போறாரா? கட்சியில இருந்து எவனாச்சும் பிரச்சாரத்தை அனுப்பி பாருங்க. ஒரு பேச்சை கட்டி அவன் பிரச்சாரத்துக்கு போறான்னு பாருங்க. கோமாளித்தனமான அரசியல் பண்றதுல அவர் ஒரு முன்னுதாரணம் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். எம்பிலையும் நிக்கல, எம்எல்ஏலையும் அவருக்கு நிக்கிற ஐடியா இல்ல. உங்களுக்கு சின்னம் தாழ்ச்சணும்னா ஆசை வந்துருச்சு. நமக்கு சின்னம் கொடுத்தானே அப்படியே நின்னா என்ன அப்படின்னு 12 சீட்டு ஒண்ணுங்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் அவருக்கு ஒண்ணுமே புரியாது பாவம். அவருக்கு எதுக்கு எந்த சீட்ல நிக்கிறாரு என்ன ஒண்ணும் தெரியாது. 12 சீட்டு அப்படின்னா அவன் பக்கத்துல கேட்டிருக்கான், என்னப்பா இருந்தாலும் 12 சீட்டுன்னு கரெக்டா 12ல் நிக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 சீட்ல நின்னா தான் பொது சின்னம் கிடைக்கும். அவருக்கு டாக்ஸ் வர சின்னம்னா 12ல் நிக்கணும். அதுக்கு தான் அவரை சொல்லியிருக்காங்க. கேட்கிறாரு சார் 12ன்னு. சரி அதை சொல்லிடலான்ட்டு அவரை கூப்பிட்டு இன்னும் சில கோடிகளை கூட தரேன், உங்களுக்கு இதயத்தில் இடம் கொடுக்கிறேன். இன்னும் இதயத்தில் இடம் கொடுக்கறதுக்கு இன்னும் காதலிக்கவா செய்யறாங்க ஒருத்தர். காதலன் காதலிக்கு இதயத்தில் இடம் கொடுப்பான். ஸ்டாலின் கமலஹாசனுக்கு இதயத்தில் இடம் கொடுக்கிறாருன்னா அது என்ன பேசுது? அதுக்கே விட்டுருக்காரு முதலமைச்சர். இதயத்தில் இடம் கொடுக்க என்ன இதயத்துல கோடிகளை கொடுத்திருக்கிறாரு. அவர் கோடிகள் கிடைச்ச உடனே 12 சீட்டையும் இப்ப மறந்துட்டாரு. அவருக்கு அரசியல் நடத்துல இன்னமே இல்லைங்க. ஒரு கட்சி எந்த ஒரு அரசியல்வாதி அப்ப விஜய் இருக்குங்கன்னா, அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ கட்சியை நடத்திக்கிட்டு போகணும். இவங்க என்னன்னா வந்த உடனே நிப்பேன், சிஎம்மா கொடுக்கலன்னா கட்சி அவ்வளவுதான். கமலஹாசன் தான் வந்தாரு, 5% ஓட்டு வாங்கினாரு, அதோட விட்டாரு அரசியலை. வந்தா சிஎம் ஆவன், இல்லைன்னா இப்படிதான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு.